திட்டமிட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை 2027ஆம் ஆண்டுக்கு தள்ளி போட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் சதித்திட்டத்தை பாஜக வெளிப்படையாக அறிவித்துள்ளதாக கண்டனம். தொகுதி மறுவரையறை ஆபத்து குறித்து முன்பே எச்சரித்தது தற்போது நிரூபணமாகிவிட்டது. தொகுதி மறுவரையறை குறித்து மத்திய அரசு தெளிவான விளக்கம் அளிக்க மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இரவில் பேருந்துகள் இல்லாததால் பயணிகள் அவதி. நேர கட்டுப்பாடு காரணமாக இருந்த பேருந்துகளும் இயக்கப்படாததால் பயணிகள் சாலை மறியல். சென்னையில் இரண்டாவது நாளாக நேற்றும் பகலில் வெயில் சுட்டெரித்த நிலையில் இரவில் பரவலாக மழை. சேலம், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்த கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி. பெங்களூரு அணியின் வெற்றி கொண்டாட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழப்பு. கூட்ட நெரிசலில் சிக்கி படுகாயமடைந்த 33 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. கர்நாடக முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல். ஆர்சிபி வெற்றி கொண்டாட்ட கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் இரங்கல். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, மாநில முதலமைச்சர்கள் உட்பட பலரும் ஆழ்ந்த இரங்கல். பெங்களூரு கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு ஆர்சிபி அணி நிர்வாகம் இரங்கல். துரதிருஷ்டவசமான சம்பவங்களால் மிகவும் வேதனை அடைந்துள்ளதாக அறிக்கை. பெங்களூரு கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு. காயம் அடைந்தவர்களின் சிகிச்சை செலவை அரசே ஏற்கும் என முதலமைச்சர் சித்தராமையா அறிவிப்பு. பெங்களூரு அணி வெற்றி கொண்டாட்ட அசம்பாவிதத்திற்கு ஆளும் கட்சியை குறை கூடக்கூடாது. கூட்ட நெரிசல் உயிரிழப்பை அரசியலாக்க வேண்டாம் என பிசிசிஐ துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா வலியுறுத்தல். நாடு முழுவதும் மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள், வெண்டிலேட்டர்கள் இருப்பை உறுதி செய்ய வேண்டும். கொரோனா பரவல் அதிகரிப்பால் மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். பாகிஸ்தானுக்கு ஆசிய வளர்ச்சி வங்கி 6700 கோடி கடன் வழங்கி ஒப்புதல் அளித்துள்ளதற்கு இந்தியா எதிர்ப்பு. சர்வதேச நாணய நிதியத்தை தொடர்ந்து ஆசிய வளர்ச்சி வங்கியின் முடிவுக்கு இந்தியா கடும் கண்டனம். அசாம் மாநிலத்தில் வெள்ளத்தால் 19 பேர் உயிரிழப்பு, 6.8 லட்சம் பேர் பாதிப்பு. பிரம்மபுத்திரா வெள்ளத்தால் நீரில் மிதக்கும் போவிடோரா வனவிலங்கு சரணாலயம். மணிப்பூரில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் படிப்படியாக வடியும் வெள்ளம். வீடுகள், உடைமைகள் சேதமடைந்துள்ளதால் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியாமல் தவிக்கும் மக்கள். டெல்லி ஐஐடி 2ஆம் ஆண்டு மாணவர் விடுதியில் மர்ம மரணம். மாணவரின் மரணத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை. நீதிபதிகள் ஓய்வு பெற்றதும் அரசு பதவிகளை ஏற்பது, தேர்தலில் போட்டியிடுவது குறித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவலை. பொதுமக்கள் மத்தியில் நீதித்துறையின் நேர்மையில் சந்தேகத்தை ஏற்படுத்தும் என BR கவாய் வேதனை. ஸ்ரீபெரும்புதூரில் அரசு நிகழ்ச்சியில் அமைச்சர் என்ன செய்தார் என கேள்வி எழுப்பிய இளைஞர். தங்கள் பகுதியில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றவில்லை என இளைஞர் ஆதங்கம். போன தமிழே இல்லை மீன்ஸ் என்ன பண்ணுறா என்ன பண்ணுறா என்ன பண்ணுறா நீங்கள் ரோடு வந்து 4 வருஷம் போடுறது இப்போ 5 வருஷம் போடுதுன்னு. தூத்துக்குடி, புதூர், பாண்டியாபுரம் மற்றும் மதுரை எடியார்பட்டி சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் வசூல் நிறுத்தம்.
நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்ட நிலையில் நேற்று இரவு 8 மணி முதல் நிறுத்தம். வால்பாறை பொள்ளாச்சி சாலையில் வாகனங்களை வழிமறித்த காட்டு யானைகள். 2 பக்கமும் காட்டு யானைகள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் அச்சம். சென்னையிலிருந்து 174 பேருடன் மஸ்கட்டிற்கு புறப்பட்ட ஓமன் ஏர்லைன்ஸ் விமானம் ஓடுபாதையில் நிறுத்தம். உரிய நேரத்தில் விமானத்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. தமிழகத்தில் விவசாய சேவை மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கரும்பு விவசாயிகளுக்கான தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்றும் வேளாண் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் உறுதி. கொடைக்கானல் மலைச்சாலையில் சுற்றுலா வேன் கவிழ்ந்து விபத்து. ஆந்திராவைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் படுகாயம். தமிழகத்தில் கல்லுக்கான தடையை நீக்கி கல்லை உணவுப் பொருளாக அறிவிக்க வேண்டும். அண்டை மாநிலங்களில் கல் இறக்கப்படுவதை சுட்டிக்காட்டி கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி கோரிக்கை. புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நடைபெறும் பணிகளை சிறப்பாக முடிக்க வேண்டும். விலையேற்றத்திற்கு ஏற்ப ஒப்பந்ததாரர்களுக்கு BRS தொகை உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உகாண்டா நாட்டை சேர்ந்த 2 பெண்கள் கைது. உரிய ஆவணங்களின்றி சட்டவிரோதமாக தங்கியிருந்ததால் போலீசார் நடவடிக்கை. வங்கதேச முன்னாள் அதிபர் ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் தேசத்தந்தை பட்டம் அதிரடியாக நீக்கம். சுதந்திர போராட்ட வீரர் அந்தஸ்து தொடரும் என இடைக்கால அறிவிப்பு. 8 அணிகள் பங்கேற்கும் TNPL கிரிக்கெட் தொடர் இன்று தொடக்கம். முதல் போட்டியில் திண்டுக்கல், கோவை அணிகள் இன்று பல பரீட்சை. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸில் ஜானிக் சினர் அரையிறுதிக்கு முன்னேற்றம். அலெக்சாண்டர் ஸ்வெரேவை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறிய நோவோக் ஜோகோவிச். இந்தியா தாய்லாந்து அணிகளுக்கு இடையேயான கால்பந்து போட்டி. நட்புறவு கால்பந்து ஆட்டத்தில் 2-0 என்ற கோல் கணக்கில் தாய்லாந்து வெற்றி. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டனில் இந்திய ஜோடிகள் 2வது சுற்றுக்கு தகுதி. மகளிர் ஒற்றையர் 2வது சுற்றில் தாய்லாந்து வீராங்கனையுடன் PV சிந்து இன்று மோதல். Brilliant individuals recognize and utilize the opportunity that knocks once in a lifetime. Olive Tree Global School, Madhavaram. Admissions open for grade 4 to 11. Olive Tree, a school for future leaders.